ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாண்டாஸ் பாண்டா சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பற்றி பேச போகிறோம்னா, இந்தியா vs ஆஸ்திரேலியா பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி. ஸோ மோஸ்ட் ஹைப்டு சீரியஸ் இந்த செஞ்சுரியில் ஆக்சுவலாக. ஏன் இந்த சீரிஸ் இவ்வளோ ஹைப்னா, இந்தியா டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ஸ் தொடர்ந்து 2 தடவை போயிட்டாங்க. ஸோ தேர்ட் டைம் ரீச் ஆவாங்களா மாட்டாங்களா? ஸோ கேட் ஆன் த லைன் வால் மாதிரி இருக்காங்க. ஆஸ்திரேலியா வந்து நல்ல அட்வான்டேஜில் இருக்காங்க. ஏன்னா இது அவங்களுக்கு வந்து ஹோம் சீரீஸ். ஸோ இது என்னன்னா, ஆஸ்திரேலியாலே பயங்கர ஹைப்டாக இது பண்ணிட்டு இருக்காங்க. எதனாலனா லாஸ்ட் 10 இயர்ஸாக ஆஸ்திரேலியா வந்து பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியில் இந்தியாவை பீட் பண்ணவே இல்லை. அவங்களோட ஹோம் சாயிலையும் சரி, நம்மளுடைய சாயிலையும் சரி கண்டினியூஸாக தோத்துட்டு இருந்தாங்க. ஸோ லாஸ்ட் டைமாகவும் பார்த்தீங்கன்னா அவங்களோட கேபா ஃபோர்ட்ரஸை வந்து நம்ம தான் ப்ரீச் பண்ணியிருப்போம். அதுவும் அஜின்கியா ரஹானேயோட கேப்டன்சியில். மெயின் திங் இப்போ என்னன்னா, இந்தியா இந்த சீரீஸ் வின் பண்ணுமா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஏன்னா நம்மளோட கரண்ட் கோச் ஜிஜி அவரோட இதில் நம்மள இந்தியாவோட மெயின் ஸ்ட்ரீக் எல்லாமே பிரேக் ஆயிடுச்சு. ஸோ ஆஸ்திரேலியன் சீரீஸ் வின் பண்ணுமா, இந்தியாவுக்கு ஒரு கம்பேக்காக இருக்குமா? ஏன்னா அவரோட கோச் வந்து சாக் பண்ணுறதாவே ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. அது இல்லாமல் 4 சீனியர் பிளேயர்ஸ்ல யாருன்னா 2 பேர் கம்ப்ளீட்டாக ரிட்டையர் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஃப்ரம் டெஸ்ட்லேருந்து. ஸோ இதுதான். ஸோ ஆஸ்திரேலியனோட ஸ்ட்ராங் பவுலர்ஸ் யார் யாருன்னு நான் சொல்லிடுறேன். யார் யாருன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஜாஷ் ஹெசல்வுட், மிச்சில் ஸ்டார்க் அண்ட் பேட் கமின்ஸ். ஸோ இவங்க தான். ஸ்காட் போலன் ஒரு ஆப்ஷன் தான். ஏன்னா அவரோட ஹோம் டவுனில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி நான் பார்த்துருக்கேன். மற்ற இது எனக்கு தெரியல. ஸோ அப்படியே அவங்களோட ஸ்ட்ராங் பேட்டர்ஸும் சொல்லிடுறேன். முக்கியமாக த கோட் இந்த ஸ்டீவன் ஸ்மித், அண்ட் தென் மார்னஸ் லபிஷன், உஸ்மான் கவாஜா. டிராவிஸ் ஹெட் ஒயிட் பாலை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார். ரெட் பால்ன்றது எனக்கு எப்படின்னு தெரில. அதே இந்தியன் சைடு வரேன். இந்தியன் ஒன்லி கீ ஏஸ் பவுலர் ஜஸ்பிரித் பும்ரா அண்ட் முகமது சிராஜ் லாஸ்ட் டைம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார். கரண்ட் ஃபார்முக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. அண்ட் ஆகாஷ் தீப் சர்ப்ரைஸாக இருக்கலாம் மேபி. ஏன்னா இந்த பிச் வந்து ஹெல்ப் பண்ணும். கலீல் அஹ்மத், ஹர்ஷித் ராணா யூஸ் பண்ணுவாங்களான்றதுலாம் நம்ம சீரீஸ் பார்க்கும்போது தான் தெரியும். ஃபைன். அண்ட் இந்தியனோட மெயின் பேட்டர்ஸ் 2 ஏஸ் பிளேயர்ஸ் 2 பேருமே கரண்ட் ஃபார்மில் இல்லை. பட் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணால் நல்லாயிருக்கும். அண்ட் அவர் கவுண்டர் ஸ்ட்ரைக் பிளேயர் ரிஷப் பண்ட், ஃபைன். அவர் தான் கவுண்டர் ஸ்ட்ரைக் பண்ணி ஆஸ்திரேலியன் பிச்சில் லாஸ்ட் டைம் நல்லா பண்ணார். கேபா ஃபோர்ட்ரஸை ரீச் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது ரிஷப் பண்ட் தான். ரிஷப் பண்டோட அந்த இன்னிங்ஸ் வந்து இந்த சீரீஸ்க்கான இந்தியன் ஸ்குவாட் அண்ட் ஆஸ்திரேலியன் ஸ்குவாட் 2 பேரும் பற்றி சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்தியன் ஸ்குவாட் போயிடுறேன். ஸோ அபிமன்யு ஈஸ்வரன், ரோஹித் சர்மா, விராட் கோலி, யசஸ்வி, சுப்மன் கில், சர்ஃப்ரஸ், நிதிஷ் ரெட்டி, வாஷிங்டன் சுந்தர், ரவிச்சந்திர அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா, KL ராகுல், ரிஷப் பண்ட், த்ருவ் ஜுரல், ஜஸ்பிரித் பும்ரா, முகமது சிராஜ், ஆகாஷ் தீப், கலீல் அஹ்மத் அண்ட் ஹர்ஷித் ராணா. ஸோ இவங்க வந்து இந்தியன் ஸ்குவாட். ஸோ நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியன் ஸ்குவாட் போயிடுறேன். ஒரு ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு மட்டும்தான் அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ பேட் யாருன்னு சொல்லிடுறேன். டிராவிஸ் ஹெட், மார்னஸ், ஸ்டீவன் ஸ்மித், உஸ்மான் கவாஜா, மிச்சல் மார்ஷ், நாத்தன் மெக்ஸ்வேனி, அலெக்ஸ் கேரி, ஜாஷ் இங்கிலீஷ், பேட் கமின்ஸ், ஸ்காட் போலன், நாத்தன் லயன், மிச்சில் ஸ்டார்க், ஜாஷ் ஹேசல்வுட். ஸோ இது ஆஸ்திரேலியானோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஸ்குவாட். இந்தியா இந்த சீரீஸ்ல என்ன பெருசாக மிஸ் பண்ணணும்னா, லாஸ்ட் டைம்ல பார்த்தீங்கன்னா நிறைய கிரைண்டிங் பிளேயர்ஸ் இருந்தாங்க. கிரைண்டிங் பிளேயர்ஸ்னா டிஃபென்சிவ் பிளேயர்ஸ் யாருன்னா செட்டேஸ்வர் புஜாரா, ஹனுமன் விகாரி அண்ட் அஜின்கியா ரஹானே. ஸோ இந்தியாவோட கரண்ட் பிளேயர்ஸ் எல்லாருமே ஸ்ட்ரோக் மேக் பிளேயர்ஸ். அது இந்த சீரீஸில் இந்தியாவோட டிஃபென்ஸை வந்து அவங்களோட இம்பாக்டை வந்து கிரியேட் பண்ணுமா இல்லையான்றது சீரீஸை பொறுத்து தான் தெரியும். ஏன்னா ஆஸ்திரேலியன் பிச் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் பிச், அதுக்கு பாலை நல்லா ஸ்ட்ரோக் பண்ணி டிஃபென்சிவாக ஆடியே ஆகணும். பட் நம்ம ஸ்ட்ரோக் பிளேயர்ஸ் என்ன பண்ண போகிறாங்கன்றது தெரியல. பட் சீரீஸ் ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும். ஹோப்ஸோ ஒரு க்ளீன் ஸ்வீப் ஆகக்கூடாது. ஸோ ஸ்ட்ரோக் மேக்கிங் பிளேயர்ஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா இங்கிலாண்டோட பேஸ் பால். ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்தியாவும் அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதனால தான் இந்த கிரைண்டிங் பிளேயர்ஸ்லாம் வெளியில் எடுத்துட்டாங்க. பட் இங்கிலாந்துக்கே அது செம ஃபெயிலியரு. இந்தியா அதை ஏன் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் ஆனால் அது இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா டெஸ்ட் கிரிக்கெட்டோட நேச்சரே போயிடும் தான் எனக்கு தோணுது. இது என்னோட ஒப்பீனியன். ஆடியன்ஸோட ஒப்பீனியன் அண்ட் பியூர் கிரிக்கெட் லவர்ஸ்க்கு அவங்களுக்கு தெரியும் டெஸ்ட் மேட்ச்ன்றது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த டிஃபென்ஸ் வந்து பயங்கரமாக டிஃபென்சிவ் பிளேயர்ஸ் இல்லாது பயங்கரமாக இந்தியாவை இம்பாக்ட் பண்ணுதான் எனக்கு தோணுது. ஹோப்ஸோ இந்த சன்னி ஜி அவங்களாம் சொன்ன மாதிரி க்ளீன் ஸ்வீப் ஆகக்கூடாது. ஏன்னா அவங்க சைட்லேருந்தும் செம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. 3-1 4-0 அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்தியா ஒரு கம்பேக் கொடுக்குமா அப்படின்றது தான் என்னோட இதுவும். என்னோட ஆசை இந்தியா கம்பேக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. என்னோட பிளேஸ் ஓப்பன் ஏஸ் பிளேயர்ஸ் 2 பேருமே பெர்ஃபார்ம் பண்ணணும்னு தான் ரொம்ப ஆசை. அதே என் தலைவன் வந்து ஒரு 2018 ஒரு பீஸ்ட் அக்ரெஷன் ஃபார்ம்ல இருந்தான். அந்த ஃபார்மை திரும்ப கொண்டு வரணுன்றது தான் என்னோட ஆசை. அவர் நம்ம ஃபார்மர் எக்ஸ் கோச் ரவி சாஸ்திரி அவர் சொல்லியிருந்தாரு, இட்ஸ் டைம் ஃபார் கோலின்னு சொல்லிட்டு. ஹோப்ஸோ இட்ஸ் டைம் ஃபார் கோலி அண்ட் தென் ஹிட்மேன் பிளெஸ்ட் வித் த பேபி பாய். ஸோ அவர் வந்து என்னன்னா, ஸோ அந்த லக் வந்து இங்கே சீரீஸில் இது வருதான்றத நம்ம பார்ப்போம்.
இன்ஜுரிஸ்லாம் இருக்கு, பட் ஃபைன், இன்ஜுரிஸ் ஆகும் ஆஸ்திரேலியன் சீரிஸ். அதனால தான் நம்ம 21 மெம்பர் ஸ்குவாடை கொண்டு போகிறோம். பேக்கப் சம் ரிசர்வ் பிளேயர்ஸும் இருக்காங்க. ஹோப்ஸோ இது நம்ம நல்ல சீரியஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் நம்புகிறேன். இந்த ஸ்ட்ரீக்கை நம்ம மெயின்டைன் பண்ணணுன்றது தான் என்னோட ஆசை. இந்த ஸ்ட்ரீக்கையும் விட்டுறக்கூடாது. சாம்பியன்ஷிப் ஃபைனல்ஸ் ரீச் பண்ணணும்னா 3-1 வேணும் கண்டிப்பாக. ஸோ எந்த டீமும் டிபெண்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. ஸோ அதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் ரொம்ப முக்கியம். பட் ஃபர்ஸ்ட் மேட்சின் அவங்களுக்கு தான் அட்வான்டேஜ் இருக்குன்னு எனக்கு தோணுது. ஸோ என்னோட ப்ரிடிக்ஷன் லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 90 ஃபார் ஆஸ்திரேலியா, 10 ஃபார் இந்தியா. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த பிச் வந்து அவங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. பட் பார்ப்போம். 2 பேரோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் வந்துட்டு ஒரு வீடியோ சின்னதாக போடுறேன். யார் வின் பண்ணுவாங்க, இதில் ட்ரா ஆகுமான்றத ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 2 பேரோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸும் முடிஞ்சதுக்கப்புறம் நான் போடுறேன். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் ஃபர்தர் அப்டேட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.